திருப்பலியின் கருத்துக்கள். இறைவன் செய்த அனைத்து நன்றியாக பேட்டைக்குரிய 31வது பிறந்த நாளை முன்னிட்டு இறைவன் நன்றியாக கொடுக்கின்றார்கள். மார்ட்டின் சாரியமானுடைய திருமண ஆண்டை முன்னிட்டு இறைவன் நன்றியாக கொடுக்கின்றார்கள். மரியடேசி குடும்பம் திருப்படி கொடுக்கின்றார்கள். சோனி ஜார்ஜ் நாசி லூபினா இவருடைய 3வது ஆண்டு திருமண ஆண்டை முன்னிட்டு இறைவன் நன்றியாக கொடுக்கின்றார்கள். பிசிஆர் ஷாரன் இவருடைய 29வது பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பி கொண்டார்கள். ஆரோக்கியநாதன் பிரசன்ன அமலாவுடைய 23வது ஆண்டு திருநாளை முன்னிட்டு இறைவனுக்கு நன்றியாக இருக்கின்றார்கள். மேலும் மரியாதை அருட்தந்தை எல்பர்ட் சேவியர், மேரி மார்கரெட் கரோலி, கே ஹேரியினுடைய ஆன்மீக நாட்டுக்காக இருக்கின்றார். அவரோடு சேர்ந்து நம்முடைய விண்ணப்பங்களையும் நல்லாட்டுகளையும் நிறுவனத்தில் பார்த்து வைத்திருக்கிறார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலும் இறைவன் இந்த நாளில் தன்னுக்காக நன்றோடு சோதரிப்போம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருட்கரம் நம்மை வழிநடத்தி வாழ்வாக்க நம்மை நாம் புகழ்த்து கொண்டாடுவோம். திருப்பலி தனோம் புகழ்த்தவரை குற்றங்கள் பாவங்கள் ஏற்றுக்கொண்டு மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவா என்றென்றும் வா. ஆட்சி செய்தவன் எல்லாருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தையும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெருங்கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே அவர்கள் பவுலை வீட்டெறிந்து விடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படைவீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல உரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அதிலுரை பாடல் பல்லவி. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறுவேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன், உம் அன்பனை படுகொலியை காணவிட மாட்டேன். இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன்.
Alleluia. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவருடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உங்களும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீ எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுடன் இருப்பதால் அவர்கள் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையை, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனது மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவித்தேன். கிறிஸ்து வழங்கு வாழ்வு நற்செய்தி. கிறிஸ்துவே முகப்புகழ். கிறிஸ்துவேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2 நாட்களாக நாம் ஆண்டவருடைய பெரிய குருத்துவத்தின் வேண்டல் என்ற தலைப்பிலே நற்செய்தி வாசகர் அமைதியை பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையிடம் ஜெபிக்கின்றார், இறைவேண்டல் செய்கின்றார். இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து இறை ஆட்சியை அறிவித்து பல புதுமைகளை செய்து பல அற்புதங்களை செய்து இறை வார்த்தையை போதனையாக செய்து அனைவரையும் தன் மக்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய வாழ்வை தம் கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மக்கள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை இறைவன் சித்தமாக தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஒன்றித்து இருத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற இடத்திலே, நாம் வாழ்கிற சமுதாயத்திலே, நம்முடைய வாழ்கிற குடும்பத்திலே அந்த ஒன்றிப்பு இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு ஆசிரியர் என்ன செய்தால் தன்னுடைய வகுப்புகளிலே அங்கே வந்து 4 பிரிவுகளாக அந்த மாணவர்களை பிரித்து அவர்கள் போட்டி ஒன்று நடத்தினார். இந்த போட்டியுடைய வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் சொல்லி இந்த நாளிலே உங்களுக்கு போட்டி நடக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு குழுவும் என்ன செய்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு ஒற்றுமையாக அந்த ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். ஒரு குழு மட்டும் அதை கட்டப்படாமல் அவரவர்களும் தலைக்கு தலை என்று ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டார். ஆனால் போட்டி நான் வந்தது, போட்டியில் இந்த மற்ற குழுக்கள் வெற்றி பெற்றால் நான் ஒரு குழு மட்டும் தோல்வி அடைந்தது. ஏனென்றால் அந்த ஆசிரியர் அந்த குழுக்களை அந்த குழுவில் போட்டு ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த குழுவில் இருக்கின்ற மாணவர்கள் ஒன்றோடு ஒன்று ஒற்றுமை இல்லாமல் தனக்குத்தானே தான் என்ற தொல்லையோடு தன்னுடைய செயல்பாடுகளிலும் தன்னுடைய காரியங்களிலும் முக்கியத்துவம் கொடுக்காமல் போதினால் தோல்வி அடைந்தார்கள் என்று அவருக்கு இந்த ஒற்றுமையை பற்றி விளக்கினார். பிரியமானவர்களே, ஒன்றித்திருத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது கணவன் மனைவி ஒன்றித்திருத்தல், பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒன்றித்திருத்தல், குழுவாக சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சமுதாயத்தில் ஒன்றித்திருத்தல்,
கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்றோமா வேண்டாம். கிறிஸ்துவோடு ஒன்றாயிருப்பதாக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கின்றார். நாம் அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றித்திருக்க வேண்டும். ஒன்றித்திருக்க வேண்டும் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய செயல்பாட்டிலும் சரி, எண்ணங்கள் சிந்தனையும் சரி, அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அந்த ஒன்றிப்பில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவத்தின் வாழ்வில் ஒன்றிப்பு என்னுடைய அடித்தளத்தில் என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம திருத்துவத்தினுடைய அடிப்படையில் இருக்கின்றது கிறிஸ்துவாருடைய ஒன்றிப்பு. தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த மூன்று பேரும் ஒரே ஆட்களாக இருந்து ஒற்றுமையோடு இருப்பது போல நாம் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் நம்முடைய வாழ்க்கை இடத்தில் ஒற்றுமை அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஒற்றுமையுடைய வெளிப்பாடு ஆண்டவரோடு இணைந்த நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அர்த்தமாகும். எனவே இத்தகைய தன்மைதான் ஆண்டவர் இயேசு இந்த இவர்கள் ஒன்றித்திருப்பாளர் என்று யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நம்புகிறார்களோ, நம்பிக்கையோடு வாழ்கிறார்களோ, இந்த சீடர்கள் அறிவித்த இறைவாக்கை கேட்டு வாழ்கிறார்களோ அவள் அனைவருமே ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே இந்த ஒன்றிப்பிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒற்றுமை வாழ்ந்து நம்முடைய சகோதர சகோதரிடத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உற்றார்களிடத்திலே நாம் சார்ந்து வாழ்கிறோமா? எனவே இரண்டு அடிப்படையிலே இந்த ஒன்றிப்பாடு நிலையை கொண்டுள்ளது. ஒன்று இறைவனுடைய அடிப்படை சொல்லுகிற பொழுது மக்களுடைய நம்பிக்கையிலும் அவருடைய கொண்ட விசுவாசத்திலும் அந்த ஒன்றிப்பாடு நிலைத்து நிற்கிறது. இரண்டாவது, இந்த மக்கள் பெற்ற நம்பிக்கையினால் அவர்கள் வாழும் இடத்திலே அனைத்து மக்களையும் எந்த ஒரு வேறுபாடு பார்க்காமல், எந்த ஒரு தகுதி தராத பார்க்காமல் அவர்களோடு பழகி அன்பு செய்து வாழ்கிறது. அது ஒரு ஒன்றிப்பு. எனவே இந்த ஒன்றிப்பாடு இருநிலையிலே நம்முடைய வாழ்வு கொடுக்கின்ற பொழுது இங்கேதான் ஆண்டவர் சொல்கின்றார், இந்த ஒன்றிப்பு வாழ்விலே இறையரசை கட்டி எழுப்ப வேண்டும், இறையாட்சியை கட்டி எழுப்புகின்ற மக்களாக வாழ இறைவன் நினைக்கின்றார். எனவே நம்முள் ஒற்றுமை இருக்கின்றதா? நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கின்ற பொழுது, சமுதாயத்தில் ஒற்றுமை இருக்கின்ற பொழுது, நாட்டில் ஒற்றுமை இருக்கின்ற பொழுது எதிர்களின் தாக்குதல் அது அழிந்து போகும். எதிரிகள் தாக்குதல் இருக்காது. எனவே நம்முடைய குடும்பம் ஒற்றுமையாக வேண்டும் என்றால் நாம் பிறரோடு ஒன்றித்து இருக்கின்ற பொழுது எந்த ஒரு எதிரியும் நம்மை தாக்க முடியாத அந்த நிலையிலே இறைவன் நமக்கு இந்த ஒன்றிப்பினுடைய முக்கியத்துவத்தை அறிவிக்கின்றார். எனவே நாம் ஒற்றுமையாக எவ்வாறு ஆண்டவராகி கடவுள் அவர்கள் ஒன்றித்திருப்பது போல நாம் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உற்றாரத்தில் ஒன்றித்திருக்கின்ற பொழுது இறைவனின் அவருடைய ஆசீர்வாத நிறைவாக இருந்து வாழ இறைவனை வேண்டி கொண்டாடுவோம். ஆமென். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உண்மை
மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித துராவயனத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுபடுத்தி உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக வழியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான பிள்ளையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் கொண்டிருப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை நம்பதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழைய அழைக்கப்பட்டு மேற்சொற்க படிப்படைத்து புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சிக்கும் அடிப்படையில் மாநிலை வாக்களிக்கின்றது. அவ்வாறே ஆற்றல் மிக்கோர் மதியாறு கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை பொழுது பாடி முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுனவாக. அவர் பாடுபடும் கடிதம் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீர்களுக்கு அளித்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குடும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை எனக்கு எங்கள் திருத்தந்தை நீயும் எங்கள் பேராயர் பேற்று மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு இந்த திரு அவை அன்பில் நிறைவேற செய்கிறது. நீர் உடம்பிற்கு அழைத்துக் கொண்ட மனைவியாகவும் அருட்தந்தையர்கள் தேவியர் மேரி மார்க்கெட் கரோலி என்னும் முடியாத உன் திருமகனோடு அவரை பிரிக்கப்பட்ட இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தனர். மேல் உயிர்த்தெழுந்த எல்லோருடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்தும் துன்பக ஒளியமும் ஏற்றார்கள். எங்கள் அனைவர் மீது இரக்கமாய் கடவுளை கண்ணித்தாயான புனித மரியாதை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயுள்ளவராகிய புனிதர்களுடன் நிலைவாழ்வு அவன் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மறுமணம் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனுமையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுள்ள எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிடுவதை கொண்டாடுகின்றோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். இந்த அமைதி உங்களுக்கு அளிக்க திருத்துவரும் பொழுதேன். எங்கள் பாவங்களை பாராமல் உத்திராவின் நம்பிக்கையை கண்டு உமது திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தீர்களாக இன்றைக்கு வாழ்ந்து ஆட்சி செய்கிறார் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் சகல், இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மை விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தோழலும் தொடர்ந்தும் நம்முடைய காத்து நிலை மாறுபடுத்தவர்களே. ஆமென்.
குருவிகள் பறந்திடும் நேரத்திலே தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்குகொண்ட மனிதர்கள் தங்கள் படிப்படியான நல்லறிவை நிறுவனமாக எங்களுக்கு அளிக்க உண்மை வேண்டுகின்றோம். அதனால் மக்களைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியானவரை ஆசீர்வதிப்பாராக.
மகன் குறியாவினாலே நம்பிக்கையின் அறிக்கை பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல செய்யப்பட்டார் பாதகத்தில் மூன்றாம் நாள் அனுபவித்தார் படுகொலை பிதாவாகிய சமஸ்கிருமப்பட்டு வைக்கிறார் காவல்த ஜீவனை மட்டும் நடத்திக்க வருவார் பரிசுத்தாவியை சிஸ்கிறேன் பரிசு கத்தோலிக்க திருச்சபை சிஸ்கிறேன் புனித புரோசனை சிஸ்கிறேன் பாவத்திலே சிஸ்கிறேன் சரீர உண்டானத்தை சிஸ்கிறேன் நீதிய ஜீவித்தை சிஸ்கிறேன் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் போற்றப்படுவதாக. வேதாட்சம் சித்தம் பற்றோர்கள் செய்யப்படும் உலகிலும் செய்யப்படுவதாக.